நீங்க அதுக்கு தான் போனீங்க. இருங்க, இப்ப போனீங்கள கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சு பேசுவாங்கல்ல, பாத்திரிக்கல மாட்டு தரகர்கள் கை பிடிச்சு பேசு, சிரிக்காதீங்க, துட மேல போட்டு பிடிப்பாங்க. அதுதானே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர், அதை மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க. உரிய எல்லா வரியும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்றுக்கு வர முடியாது. எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு ஒரு அதிகாரம்? ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற, நிதியை தர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு என் மண்ணில இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா? வெள்ளக்காரன் காலத்துல தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில சொல்ல முடியாதா? அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவார? மறுபடியும் ஒரு ஈடி வரும், அவ்வளவுதானே. அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க, எவ்வளவுதானே. ஒரு பேச்சு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு. எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம். இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சரா இருந்துகிட்டு பேசக்கூடாதுல்ல. எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வருது? தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு, நினைவிடம் கட்டுறதுக்கு, சிலைகளை திறக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? பரம்பரை சொத்தை வித்துட்டு வரீங்களா? பதில் இருக்கா?